இப்போ பேசிக்காக மைனஸும் கெச்சப்புன்னு சொல்லுவோம். டொமேட்டோலேருந்து வர்றது சாஸ்ன்னு சொல்லுவோம். எக்கு போட்டு பண்ணுறது மைனஸ்ன்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட மைனஸஸ்லேயும் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, சாஸஸ்லேயும் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. எல்லோரும் KFC ஸ்டைல் சிக்கன் சொல்லியிருப்பாங்க. அது பண்ணுற ப்ராசஸ்ஸுங்க இதுதான். அதோட மேரினேஷன் பவுட்ருங்க. 1 kg ஆஃப் சிக்கனுக்கு அப்ராக்சிமேட்டாக 50 grams ஆஃப் பவுட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். மினிமம் ஒரு 45 நிமிஷம் மேரினேட் பண்ணணுங்க. ஸோ சிக்கன் வந்து ஃப்ளேவர் ஆயிரும். இது எல்லோரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு மேலே போட்டு சாப்பிடுவாங்க, பெரி பெரி ஃப்ளேவர். ஸோ பெரி பெரியில் மேரினேஷன்ஸும் இருக்குது, ஸ்ப்ரிங்க்லர்ஸும் இருக்குங்க. வணக்கம்ங்க. அபிராமி என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், ஐஸ்கிரீம் ரா மெட்டீரியல்ஸ், சாஸஸ், மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணுங்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, கியாஸ்க்கு வேணுங்கிறது, ஒரு ஸ்வீட் கார்ன் கவுண்டருக்கு வேணுங்கிறதுலேருந்து, மசாலாஸ்லேருந்து, ஸ்வீட் கார்ன் ஃப்ரோசன்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது. அரோமேட்டிக்ஸ் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மோனோசோடியம் குளுக்கமேட்டுன்னு சொல்லுவோம், அஜினோமோட்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கூட ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. இது 100% பார்த்தீங்கன்னா கார்னு, டாப்பியாக்கோ, மஷ்ரூம்ஸு அந்த மாதிரி ஐட்டத்தில் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுங்க. இது அஜினோமோட்டோட ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் இது 100% FSA சர்டிஃபைடாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஈவன் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்னா இது ஒரு ஐட்டம் மட்டும் போட்டாலே போதுங்க. வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டியது இருக்காது. சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாம் போடுவாங்க, எதுவுமே வேண்டியது இருக்காது. ஆர்கானிக்காக இருக்கும். செகண்டரி நீங்கள் இதை மட்டும் போட்டிங்கனாலே மோர் தென் சஃபிஷியன்ட்டுங்க ஃப்ரைட் ரைஸுக்கு. வேறு எதுவுமே போட வேண்டியது இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ராத் பவுடர்னு சொல்லுவோம். சேம் அரோமேட்டிக் மாதிரி தான். இது வந்து சிக்கனோட ஸ்டாக் பவுடர்னு சொல்லுவாங்க. சிக்கன் ப்ராத் பவுடர் மீன்ஸ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அந்த ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சிக்கனை பாயில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் வாட்டரில் தான் ஃப்ரைட் ரைஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி டைம் கன்ஸ்டன்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ரீசனால் அந்த ஸ்டாக் பவுடரை வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது மட்டும் ரைஸ் இது மட்டும் போட்டிங்கனால அந்த ஹோல் ரைஸ் வந்து சிக்கன் ஃப்ளேவர் ஆயிரும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் சிக்கன் போட்டு மேலே டாப் பண்ணிக்கலாம். எவ்வளோ சிக்கன்ஸ் வேணும் போட்டு டாப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா தாய் குசைன்ஸ்னு சொல்லுவோம். தாய் குசைன்ஸில் மேக்ஸிமம் ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ கரண்ட் சொல்லுவோம். மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஷ்ரிம்போட பேஸ்ட் பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பண்ணுவாங்க. பொலண்டா ஃப்ளார்னு ஒரு வேரியண்ட்டுங்க. நீங்கள் டாமினோஸ் பீஸாஸ் எல்லாம் போனீங்கன்னா இந்த ஃப்ளார் தான் கீழே போட்டு பண்ணுவாங்க. மக்கி ஃப்ளார்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேர் சொல்லுவாங்க இதுக்கு. பேர் என்ன சார்? பொலண்டா. ஸோ இதுதான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் க்ரஸ்ட் வர்றதுக்கு உண்டான ரீசன்ஸ். இது ஆலிவ் ஆயில்ஸுங்க. போமைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் ஆலிவ் ஆயில். எக்ஸ்ட்ரா ஒரிஜினல்ங்கிற பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட், ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்டுங்க. போமைஸ் அப்படிங்கிறது செகண்ட், தேர்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரிஜினலே பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரா ஒரிஜினல்ங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட்டுங்க. லேடி ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. நீங்கள் திராமிசு ஃப்ளேவர் பிஸ்கட்ஸ் பண்ணுறோன்னா இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. லேடி ஃபிங்கர் வித் க்ரீம் சீஸ் வச்சு பண்ணாங்கன்னா திராமிசுன்னு சொல்லுவாங்க. பேக்கிங் பவுடருங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பேக்கிங் பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட் போட்டு தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. பட் ஒரு சில ஐட்டத்துக்கு பேக்கிங் பவுடர் இல்லாமையும் பண்ணலாம். அது இல்லாமல் மேகியோட மசாலாஸ் இருக்குங்க. அரோமேட்டிக் ஸ்பைசஸ் இருக்கும், மேஜிக் மசாலாஸ்ன்னு இருக்கும். ஸோ இது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது ரைஸஸ் ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு, பிரியாணிஸ் ஃப்ளேவர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லாம் பார்த்தோம்னா ஃபங்கஸ் இருக்கும். ஃபங்கஸு, சிட்டாக்கி மஷ்ரூம்ஸு, பிளாக் ஃபங்கஸ் எல்லாமே பார்த்தோம்னா பேன் ஏஷியன்ஸ் அண்ட் தாய் அந்த மாதிரி குசைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிச்சோக்ஸ் இருக்குங்க, ஆலப்பினோ ஸ்லைசஸ், ரெட் பெப்ரிகாஸ், கர்கின்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா டாப்பிங்ஸ் பண்ணுவாங்க. இந்த சிரப்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அந்த இப்போது மார்க்கெட் எல்லோரும் பார்க்குறீங்கன்னா மொஜிட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா இதோட நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்டுங்க. இதில் கலர்ஸும் இது என்ன ஃப்ளேவர்ஸ்? இது ரோஸுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கலர்ஸும் ஃப்ளேவர்ஸ் எதுவும் இருக்காது, எல்லாமே நேச்சுரல் ஐடென்டிக்கல் தான். இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலருக்கு மட்டும் வரும், ரொம்ப ரேர் 1 or 2 ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும்தான் கலர்ஸ் வரும். அதாவது பபுள் கம் அப்படிங்கினீங்கன்னா அது வந்து சிந்தட்டிக், எந்த பிராண்ட்னாலும் சிந்தட்டிக். பட் ரோஸஸ், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ இதோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 30 ml per சர்வ் சொல்லலாம். பட் டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய யூசேஜை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சர்வரோட 120 கொடுப்பாங்க, 100 கொடுப்பாங்க, 240 கொடுப்பாங்க. அது தகுந்த மாதிரி டோசேஜஸ் வந்து வேரி ஆகிக்குங்க. என்ன ஃப்ளேவர் கேட்குறீங்களா கொடுக்கலாம். ஸோ ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி அந்த மாதிரி என்ன ஃப்ளேவர்ஸ் கேட்டிங்கன்னா மோர்னிங் பிராண்டில் கொடுக்கலாம். மேம் எல்லா ஹோட்டல்ஸை பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருப்பீங்கன்னா இந்த ஸ்பெஷல் பேக். ஸோ நம்ம லோக்கலில் கடைகளை கிடைக்கிறக்கும் இந்த பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது என்ன டிஃபரன்சஸ்? பேஸ்ட் ஆன் காஃபி ரோஸ்டிங், அடிஷன் ஆஃப் சிக்ரி, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சிக்ரிஸ்,
ஸோ இது வந்து வேரி ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஒரு சில ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் பவுச்சில் வந்து வச்சுருப்பாங்க, நாட் ஃபார் ரீட்டைல் சேல்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறது தான் அதை பிரித்து வச்சுருப்பாங்க. இல்லை 5 to 200 கிராம் பேக்ஸ் இருக்கும், அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் குசைன்ஸுங்க. வெஸ்டர்ன் குசைன்ஸு, பேன் ஏஷியன்ஸு அந்த மாதிரி வருங்க. அமெரிக்கன் கார்டன் பிராண்டில் மஸ்டர்ட் சாஸுங்க, 8 to 8 சாஸ், 8 to 9 சாஸ். இது சோயா பீன் பேஸ்ட், சில்வர் ஆனியன்ஸ், காக்டெயில் ஆனியன்ஸுங்க, லெமன் கிராஸ் சாஸ். இது காக்டெயில் ஆனியன்ஸ் எந்த மாதிரி செய்கிறது? ஆனியன்ஸுங்க நம்ம சின்ன வெங்காயம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெங்காயத்தை வந்து வினிகரில் ஒரு சிரப்பில் சோக் பண்ணி வச்சுருப்பாங்க. சால்ட் பிரெயின் சொல்லுவாங்க, சால்ட் வாட்டராக இருக்கலாம், வினிகராக இருக்கலாம், அதில் சோக் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து லெமன் கிராஸோட சாஸுங்க. எங்கே லெமன் ஃப்ளேவர் கொடுக்கணும்னு இருக்கிறீங்க அங்கே கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினிகர்ஸ் வருங்க. ஒயிட் வைன் வினிகர், ரெட் வைன் வினிகர், பால்சமிக் வினிகர், நிறைய வினிகர்ஸ் இருக்குது. இது டெம்பூரா பேட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரிஜினல் பியர் பேட்டர் மிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதோட ஈக்குவலண்ட் வந்து வெஜ்ஜில் டெம்பூரா பேட்டர்னு வருங்க. நார்மலாக பார்த்தோம்னா ப்ரான் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் வினிகர்ஸுங்க. இது வசாபி பேஸ்ட், இது ஜாப்பனீஸோட ஸ்டைல். வசாபி பேஸ்ட் அண்ட் வசாபி பவுடர்ஸ் வருங்க. ஜட்டார் பவுடர், அதுக்கப்புறம் சன்மேக் பவுடர்ஸ்ன்னு வரும். இது ரெண்டுமே பார்த்தோம்னா ஸ்பைஸ் பவுடர்ஸுங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னா இது கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸுங்க. நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு மேலேயும் டாப்பிங் பண்ணலாம், இல்லை கேக்ஸுக்கு மேலேயும் டாப்பிங் பண்ணலாம். எல்லாமே கலர்டு சுகர் பால்ஸுங்க. டொமேட்டோ பேஸ்ட் மேக்ஸிமம் இது தான் ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டிஷ் பண்ணுவாங்க. எப்போவுமே அந்த கிரேவி ஒரே கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனேஷியன் குசைன்ஸோட மிரைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆயில்ஸா சார் இல்லை சாஸஸுங்க. வினிகரில் வந்து எங்கேருந்து ஒயிட் வைன் ரைஸில் எடுப்பாங்க, மாட்டில் எடுப்பாங்க, பார்லியில் எடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோசஸ்லேருந்து எடுக்கிற வினிகர்ஸ், அது மெரைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சாஸஸ், ஸ்பைசி சாஸஸ், புல்டாக்னு சொல்லுவாங்க. புல்டாக் சாஸ் வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும், அந்த சாஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீராஜா சாஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பைசி கேட்குறங்க இந்த சாஸ் தான் ஸ்ரீராஜான்னு சொல்லுவாங்க. ஓகே. பாபிக்யூ சாஸ் வேறு பிராண்ட்லிங்க. இது வந்து பால்சமிக் வினிகர்னு சொல்லுவாங்க. ஊஸ்ட்ரினி சாஸு. டோட்டல் நிறையா வெரைட்டிஸ் எனார்மஸாக இருக்குங்க. டிபெண்டிங் அப்பா அந்த குசைன்ஸ் தான் இதெல்லாமே வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா வேறு பிராண்ட்ஸ்லையும் இருக்கும். மெரைன் சொல்லுவாங்க, நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மெரைன்ஸ் வந்து ஒவ்வொரு பிராண்டில் நல்லாயிருக்கும். எல்லாமே பேசிக்லி பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் கார்னிஷிங் யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் சப்வே போனீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டாமினோஸ், பீஸா ஹட்ஸ் அந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் போனீங்கனாலும் சரி, அங்கே இந்த மாதிரி சாஸஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா டிஷ்ஷஸும் கொடுப்பாங்க. பேசிக்காக மைனஸும் கெச்சப்புன்னு சொல்லுவோம். டொமேட்டோலேருந்து வர்றதுக்கு சாஸ்ன்னு சொல்லுவோம். எக்கு போட்டு பண்ணுறது மைனஸ்ன்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட மைனஸஸ்லேயும் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, சாஸஸ்லேயும் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ டொமேட்டோ சாஸ் எடுத்திங்கன்னா டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்லுவோம். அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கெச்சப்புன்னு சொல்லுவோம். அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சல்சான்னு சொல்லுவோம். ஸோ பிளெயின் மயோ இருக்கும். மயோலேயே பார்த்தோம்னா ஃபேட் வேரியேஷன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீமியம், இல்லைனா ஒரு லோ ஃபேட்டு, இல்லைனா ஹை ஃபேட் அந்த மாதிரி வேரியேஷனில் கொடுப்பாங்க. அதில் ஃப்ளேவர்டு போனாங்கன்னா 1000 ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிலீஷன் சொல்லுவாங்க, ரேன்ச்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மயோஸ் இருக்குது. பர்கர் மயோ அப்படின்னீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப்புங்க. ஸோ அது கம்பைன் பண்ணி தான் பர்கர்ஸ் மயோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரெண்டு தனித்தனியும் யூஸ் பண்ணணும். இது கம்பைன் பண்ணி சிங்கிள் வேரியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸ்டில் இட்ஸ் அ ஃப்ளேவர். நீங்கள் சப்வேயில் பார்த்தீங்கன்னா வேறு ஃப்ளேவரில் வச்சுருப்பாங்க. இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் ஆனியன் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டில் பேர் மட்டும் வேரி ஆகும். பட் இட்ஸ் ஃப்ரம் த மைனஸ் அண்ட் சாஸ், டொமேட்டோ சாஸ் பேஸ் பண்ணி தான் ஆடிங் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கன்வெர்ட்டிங் இன்டு அதர் கைண்ட்ஸ் ஆஃப் அதர் நேம்ஸில் வேறு ஃப்ளேவர்ஸ் சாஸஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் நோன் ஃப்ளேவருங்க. ஏதாவது ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா இந்த பாட்டில் குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. மவுத் வந்து இவ்வளோ சின்ன மவுத்தாக இருக்கும். டொபாஸ்கோ சாஸ்ன்னு பேர். ஸோ இது வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு ட்ராப் கொடுத்தீங்கனாலே அந்த ஸ்பைஸ் லெவலில் ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளேசஸ்ஸுங்க. நீங்கள் கேக் பண்ணும்போது கேக்குக்கு மேலே டாப் பண்ணுற கிளேசஸ், மேங்கோ ஃப்ளேவர், பைனாப்பிள் ஃப்ளேவர், பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், இந்த கிளேசஸ் இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்டான ஃப்ரூட் ஃபில்லிங்ஸும் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக் பண்ணாங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் ஃபில்லிங்ஸ், ரைஸ் பேப்பர் ஷீட்ஸுங்க. இதுவும் ஸ்டில் பேன் ஏஷியன் குசைன்ஸ் தாங்க. பேப்பர் ஷீட்டில் ரோல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த குசைன்ஸ் எல்லாம் இப்போ தான் எமர்ஜிங் ஆகிட்டுருக்கு.
சென்னை பெங்களூரில் வந்துடுச்சு. இப்போ கோயம்புத்தூரில் வந்து எமர்ஜிங் ஆகிட்டு இருக்குங்க. இல்லை டிஜான் மஸ்டர்ட், தஹினா பேஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்தா ஏஷியன் பேன் ஏஷியன் குசைன்ஸ் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. நீங்கள் பேன் ஏஷியன், இட்டாலியன், இல்லை கொரியன், ஜாப்பனீஸ், சைனீஸ், வெஸ்டர்ன்ஸ் எந்த குசைன்ஸு கேட்டிங்கனாலும் ஐட்டம்ஸ் இருக்குங்க. எல்லோரும் KFC ஸ்டைல் சிக்கன் சொல்லியிருப்பாங்க. அது பண்ணுற ப்ராசஸ்ஸுங்க இதுதான். அதோட மேரினேஷன் பவுட்ருங்க. 1 kg ஆஃப் சிக்கனுக்கு அப்ராக்சிமேட்டாக 50 grams ஆஃப் பவுட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். மினிமம் ஒரு 45 நிமிஷம் மேரினேட் பண்ணணுங்க. ஸோ சிக்கன் வந்து ஃப்ளேவர் ஆயிரும். இது வந்து ப்ரட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த சிக்கனுக்கு மேலே வர்ற ஃப்ளேக்கி அப்பீரன்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. 1 கிலோ மைதாக்கு 50 கிராம் ஆஃப் பவுடர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ டபுள் டிப், ட்ரிபிள் டிப், 3 டிப், 4 டிப்புன்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ ஃப்ளேக்கி வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணலாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் KFC கைண்ட் ஆஃப் இது பண்ணுறாங்க. நாட் சிக்கன், நீங்கள் இது இல்லாமல் ஃபிஷ் பண்ணலாம், வெஜிடபிள்ஸும் இதை பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ மாக் மீட்ஸ்ன்னு இருக்குது, சோயா பேஸ்டு மீட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் இது வச்சு பண்ணலாம். இப்போ எனக்கு சிக்கன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாக் மீட் வாங்கிட்டு ஸோ அதில் வந்து மேரினேஷன் பண்ணி பண்ணாங்கன்னா KFC ஸ்டைல் நான்வெஜ் வர்றது வெஜிடபிளையும் பண்ணலாம். இது அடுத்த கைண்ட் ஆஃப் பவுடர்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்பைஸ் லெவலில் வேரியேஷன் இருக்கும். சேம் ப்ராசஸ். 1 கிலோ சிக்கனுக்கு 50 grams ஆஃப் பவுடருங்க. பட் ஆனால் ஸ்பைஸ் லெவலில் வேரியேஷன் இருக்கும். இது எல்லோரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு மேலே போட்டு சாப்பிடுவாங்க, பெரி பெரி ஃப்ளேவர். ஸோ பெரி பெரியில் மேரினேஷன்ஸும் இருக்குது, ஸ்ப்ரிங்க்லர்ஸும் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் பாப்கார்னுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்குறாங்க சார். இந்த எக்ஸிஸ்டிங் ஃப்ளேவர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லைட்டாக உங்களுக்கு அந்த டேங்கி அண்ட் ஒரு ஹார்ட்ஸ் நோட் கொடுக்கும் உங்களுக்கு. பெரி பெரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா சேம் பெரி பெரிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சில்லி தான். ஸோ அந்த ஒவ்வொரு மேரினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில்லி பேஸ் பண்ணி தான். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சில்லி ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் அண்ட் நோட்ஸ் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி வேரியேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும்னா ஃப்ரோசன் ஃபுட், சாசஸ், சீசனிங் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக நீங்கள் ஹோட்டல் பிராண்ட் வச்சுருக்கீங்க, சரி ரீட்டெயிலாக வீட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் சரி, MRP ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அபிராமி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ளேஸாக இருக்கும். நான் வந்து பார்த்துட்டு நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்டு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்கும் போது ஹோல்சேலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே தேங்க்ஸ்.